வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. ஒரு நாய் வழி தவறி காட்டுக்குள்ள மாட்டிக்கிச்சுங்களாம். அப்ப காட்டுக்குள்ள இருந்து எப்படி வர்றதுன்னு அதுக்கு தெரியலையாம். வழி தேடிக்கிட்டே போச்சுங்களாம். அங்க ஒரு பசியோட அலைஞ்சிட்டு இருக்கிற சிங்கத்தை பார்த்துச்சுங்களாம். இப்ப நாய்க்கு என்ன பண்றதுனே தெரியலையாம். சிங்கமும் நாயை பார்த்துருச்சான். இந்த நாயை எப்படியாவது நம்ம சாப்பிட்டுடணும்னு சிங்கம் மெதுவா நடந்து வந்துகிட்டே இருந்துச்சான். அப்போ அந்த நாயோட கண் பார்வையில உடைஞ்ச எலும்புகள் தரையில தென்பட்டுச்சுங்களாம். அந்த நாய் சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு யோசனை பண்ணுச்சுங்களாம். என்ன யோசனைனா, அந்த எலும்பு துண்டை சாப்பிட்ற மாதிரி நடிச்சுதுங்களாம். நாய்க்கு பின்னாடி சிங்கம் நின்னுடுச்சுங்களாம். நின்ன உடனே இந்த நாய் என்ன பண்ணுச்சுங்களாம், சிங்கத்தை பார்க்காத மாதிரி, ஒரு சிங்கத்தை முழுசா சாப்பிட்டா கூட பசி தீர மாட்டேந்தே, இன்னொரு சிங்கத்தை எப்படியா சாப்பிட்டாகணும்னு ஆஹாஹான்னு சிரிச்சுதுங்களாம். இத கேட்ட சிங்கம் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடியே போச்சுங்களாம் வந்த வழி. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சான் ஒரு குரங்கு. அந்த குரங்கு உடனே என்ன பண்ணுச்சான், இந்த சிங்கத்தோட நம்ம சிநேகிதமா ஆகணும்னு சொல்லிட்டு இந்த நாய் பண்ண ஏமாத்து வேலையை போய் சிங்கத்துக்கிட்ட சொல்லி சிங்கத்தை கூட்டிக்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஓடி போச்சுங்களாம். இத நாய் பார்த்துருச்சுங்களாம். சிங்கத்துக்கு ரொம்ப கோவமா இருந்துச்சுங்களாம். நான் போய் ஒரு நாய்கிட்ட ஏமாந்துட்டேனே, அது எவ்வளோ ஒரு சின்ன ஒரு பிராணி, நான் எவ்வளோ பெரிய ராஜா இந்த காட்டுக்கே, அதை இந்நேரத்துக்கு அடிச்சு சாப்பிட்டுருக்கலாமேன்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுப்பும் கோவமும் அப்படியே வெறித்தனமா வந்துச்சான் குரங்க தான் முதுகுல ஏத்திக்கிட்டு. இதை நாய் பார்த்துருச்சுங்களாம். உடனே நாய் என்ன பண்ணுச்சுங்களாம், அதே மாதிரி தன்னுடைய பின் முதுவை சிங்கத்துக்கிட்ட காட்டிக்கிட்டே தனக்குத்தானே நாய் பேசிக்கிச்சுங்களாம். 1 மணி நேரம் ஆச்சே இந்த குரங்க அனுப்பிச்சு சிங்கத்தை ஏமாத்தி கூட்டிட்டு வர்றதுக்கு, என்னால பசி தாளவே முடியல, உன்னமா இது சிங்கத்தை கூட்டிட்டு வரலன்னு சொல்லிச்சுங்களாம். இதை கேட்ட சிங்கம் என்ன பண்ணுச்சு தெரியுங்களா, அந்த குரங்க விசிறி தூக்கி போட்டுட்டு வந்த வழியே ஓடி போயிடுச்சுங்களாம். இந்த குட்டி கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்மளுடைய விதியை நம்மளுடைய மதியால் வெல்லலாங்க. உங்களுக்கு இந்த குட்டி கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.